இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காங்க தாவைக்கினது, அவங்கள்ட்ட என்ன சிச்சுவேஷன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு அவங்களுடைய மனநிலை என்னன்னு அவங்ககிட்ட கேட்போம். தலைவா, நாங்க தாவக நிர்வாகி போக உண்மையான தொண்டன் தலைவா. முதல்ல தளபதிக்காக இன்னைக்கு எப்பயும் உழைச்ச தலைவா. தளபதி நான் விவரம் பார்த்த படம் வரைக்கும் இதுவரைக்கும் தலைவர் மிஸ் தான் பார்த்துருக்கோம். ஓப்பனிங் ஷோ தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். இப்போ அண்ணன் அரசியலுக்காக அதை நாங்கள் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த படம் வந்து அண்ணோட கடைசி படம்னால நாங்கள் 2 நாளாக நைட் படம் தூங்காம கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தோட சொந்த பணத்தினால வேற சிந்தி நைட் படம் உழைச்சி வச்சிருக்கோம் தலைவா. நாளைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்காக பல ஏற்பாடுகள், பல டிஜே, இது மயிலாட்டம், ஒயிலாட்டம், பால்குடர்கள்லாம் நிறைய பிளான் பண்ணிச்சு தலைவா. ஆனா இந்த அரசாங்கம் எதுக்குதான் தளபதி எதுக்குறான்னு தெரியாது தலைவா. இந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஒரு சினிமா காட்சிக்காக தான் எடுத்திருக்காங்க, அரசியல் நோக்கமா எடுக்கிற தலைவா. ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா, இது வந்து அரசியல் நோக்கமா சொல்லி தளபதிக்கு சென்சார் பயப்படுறாங்க. என்ன தலைவா பிரச்சனை? வட்ட இதுதான் பிரச்சனை ஆகுமா? ஆனா பிரச்சனை தடந்துதான் எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்கள் நல்ல செய்வதற்கு தலைவர் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படம் வந்து அரசியல் சார்ந்தது கிடையாது. இயக்க மட்டும்தான், இயக்க சார்ந்த மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகுது. இயக்க சார்ந்த தான் பிரச்சனை அடிச்சிருக்கோம். கட்சி பேர் அங்கே பயன்படுத்தல. தளபதி கட்சியா பார்க்கல, இப்ப ரசிகனா பாக்குறோம். தயவு செய்து இதை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அரசாங்கம், அதே சரி யாரும் இருக்கட்டும், எங்க தளபதி படத்துக்கு கோடான கோடி மக்கள் வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க. நீங்க சென்சார் சரியா சீக்கிரமா கொடுக்கணும். நாளைக்கு வந்து 9 மணிக்கு சென்சார் சரியா கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு கொடுக்கலாம்டா, நான் தளபதி சொல்ற ஒரு சொன்னுக்காக அமையா இருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கோங்க, மக்களை கட்டையா எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நாளைக்கு வந்து கண்டிப்பா அடுத்த 9 மணி ஷோ விட்டுட்டு 10 மணி ஷோவுக்கு எங்களுக்கு சென்சார் கொடுத்து படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி கேட்கிறோம் தலைவா.